வணக்கம் நேயர்களே! இது உங்கள் தமிழ் பிசினஸ் இன்ஃபோ. இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கப்போது. ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த கோவிட் 19 காலகட்டத்தில உலகமே வந்து ஒரு பெரிய டிமாண்ட்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் டிமாண்ட். நம்ம இந்தியாவ வந்து நீங்க நியூஸ் சேனல்ஸ பார்த்துருப்பீங்க. டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இந்த மாரி மாநிலங்கள்ல வந்து நெறைய பேர் ஆக்ஸிஜன் இல்லாம கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து ஆக்ஸிஜன் இல்லாம வந்து இறக்குறாங்க. தமிழ்நாட்டிலயும் இதுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க வந்து பிச்சை எடுத்தாவது ஆக்ஸிஜன் சப்ளைய உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்ற அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. இந்த சமயத்தில ஒரு ஆக்ஸிஜன் மெடிக்கல் ஆக்ஸிஜன் தயாரிக்கிற ஒரு பிளான்ட்ட வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்ல புதுசா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கலர் பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பேர் ஆகும். அதையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோல இனிஷியல்ல வந்து சொன்ன மாதிரி வந்து ஆக்ஸிஜனுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஆக்ஸிஜன் பிளான்ட் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முழுசா, அதாவது என்னென்ன மிஷினரீஸ், என்னென்ன லைசென்ஸ் எடுக்கணும், இதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற முழு விவரத்த இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால முழுசா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து கேட்பாங்க, இப்போ கோவிட் சமயத்தில வந்து ஆக்ஸிஜனுடைய டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதனால நம்ம இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கோவிடுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் வந்து இதுக்கான டிமாண்ட் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கும். மெடிக்கல் ஆக்ஸிஜன் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஆக்ஸிஜன், இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ஆக்ஸிஜன்ஸும் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த பிசினஸ் வந்து ஒரு லாங் டெர்ம் நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிசினஸ் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி அ இந்த ஆக்ஸிஜன் வந்து எப்படி வந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இப்போ மனுஷனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வந்து சுவாசிக்கிறதுக்கு, உயிர் வாழ்றதுக்கு ஆக்ஸிஜன் முக்கியமா தேவை. பட் அது வந்து அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். பட் அட்மாஸ்பியர்ல ஆக்ஸிஜன் மட்டும் தான் இருக்குன்னா, அப்படி இல்ல. அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் 78% ஆக்ஸிஜன் 21% மத்த கேஸஸ் வந்து 1% இருக்கு. அப்பனா அதுல இருந்து நம்ம மனுஷங்களோ, இல்ல மத்த உயிரினங்களோ எப்படி வந்து ஆக்ஸிஜன மட்டும் பிரித்து எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து நேச்சுரலாவே நம்மளுடைய நுரையீரல்ல ஒரு ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கு. நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற காத்த வாங்கி, அத உள்ள ஃபில்டர் பண்ணி ஆக்ஸிஜன மட்டும் நம்ம உடம்புக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்குது. ஸோ அதுக்கான ஃபில்டரிங் சிஸ்டம் இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கு. ஸோ அத வந்து ஒரு மாடலா வச்சு தான் ஆக்ஸிஜன் அ அ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஃபங்ஷன் ஆகுது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெறைய ஸ்டெப்ஸ் வந்து அதில இன்வால்வ் ஆகுது. வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்ஸிஜன வந்து கம்ப்ரஸ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரஸ் பண்ண ஆக்ஸிஜன்ல இருந்து மத்த ஆக்ஸிஜன்ஸ பிரிக்கிறதுக்கு அத வந்து என்ன பண்றாங்கன்னா, கூல் பண்றாங்க. கூல் பண்ணும்பொழுது மைனஸ்ல வந்து மைனஸ் டெம்பரேச்சர்ல வந்து போகுது. இது வந்து கிரையோஜெனிக் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கேஸ்க்குமே இப்போ நைட்ரஜனுக்கும், ஆக்ஸிஜனுக்கும் மத்த இதுக்கும் ஒவ்வொரு வந்து அந்த பாயிண்ட் இருக்கு. அந்த டிஸ்டிலேஷன் பாயிண்ட் இருக்கு. அதில வந்து ஆக்ஸிஜனுக்கு வந்து -183°C அத வந்து நம்ம கூல் பண்ணும்போது கிரையோஜெனிக் மெத்தட்ல டிஸ்டில் பண்ணும்பொழுது, நமக்கு வந்து திரவ ஆக்ஸிஜன் வந்து கிடைக்குது. இந்த திரவ ஆக்ஸிஜன்ஸ வந்து நம்ம சிலிண்டர்ஸ்ல அதனுடைய பிரஷர அட்ஜஸ்ட் பண்ணி சிலிண்டர்ஸ்ல ஃபில் பண்ணி நம்ம மெடிக்கல் அ நம்ம வந்து மெடிக்கல் பர்ப்பஸ்க்கோ, இல்ல மத்த பர்ப்பஸ்க்கோ யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி கிரையோஜெனிக் மெத்தட்ல டிஸ்டில் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஸிஜன தான் வந்து பியூர் ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 99.99% பியூர் ஆக்ஸிஜன். இந்த இந்த அளவுக்கு பியூரா இருந்தா தான் அத மெடிக்கல் ஆக்ஸிஜன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லப் போறோம். அது இந்த அளவுக்கு பியூர் இல்ல அப்படின்னாக்கா, அது நார்மல் ஆக்ஸிஜன். மத்த விஷயங்களுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு அது யூஸ் பண்ணப்படுது. அதாவதுங்க, ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட்ட வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு மெடிக்கல் ஆக்ஸிஜன் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த எல்லா கேஸும் கலந்த ஏர வந்து இது எடுத்துக்குங்க. அத கம்ப்ரஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்ரசர் மிஷின் நமக்கு தேவை. ஸோ அந்த பிளான்ட்லயே இந்த எல்லா பார்ட்டுமே இருக்கும். கம்ப்ரசர்ல முதல்ல ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணப்படுது. கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா, குளிர்விக்கப்படுது. அதாவது குளிர்விக்கிற சேம்பருக்கு அது அனுப்பப்படுது. ஸோ அங்க இருந்து என்ன பண்றாங்க பண்ணுது அப்படின்னா, பஃபரிங் பிளான்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். அதில வந்து அ அந்தந்த கேஸஸ்க்கான டெம்பரேச்சர வந்து அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டுக்கு குறைக்கும் பொழுது நமக்கு திரவ நிலையில கிடைக்குது. அப்படி -1883 க்கு வந்து நம்ம செல்சியஸ்க்கு வந்து குறைக்கும் பொழுது திரவ ஆக்ஸிஜன் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு அது போகுது. ஃபில்லிங் ஸ்டேஷன்ல போயி அதனுடைய பிரஷர அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சிலிண்டர்ஸ்ல ஃபில் பண்ணி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணப்படுது. ஸோ இதாங்க ஹோல் ப்ராசஸ்.
ஸோ இப்ப இந்த ஆக்ஸிஜன் பிசினஸ வந்து 3 வகையா பண்ணலாம். ஒண்ணு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி, நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி, அதிலேயே எல்லா ப்ராசஸுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சிலிண்டர் ஃபில் பண்ணி, அது மார்க்கெட்டுக்கு போற வரைக்கும் ஒண்ணு. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து வெறும் ஃபில்லிங் ஸ்டேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் நடக்கும். அங்கருந்து நீங்க மொத்தமா கேஸ வாங்கி, நீங்க ஃபில்லிங் ஸ்டேஷனா மட்டும் ஃபங்ஷன் ஆகலாம். ஃபில் பண்ணி நீங்க சப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஆக்ஸிஜன் இந்த ஃபில்லிங் ஸ்டேஷன், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து மொத்தமா நீங்க மார்க்கெட்டிங் மாரி ஒரு மார்க்கெட்டர் மாரி அத வாங்கி நீங்க வந்து ரீசேல் பண்ணலாம். ஸோ இதுக்கான மெடிக்கல் ஆக்ஸிஜனுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் யூஸ். அதாவது மெடிக்கல் ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பியூரிட்டி 99.9% பியூரிட்டி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெடிக்கல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் யூஸும் இதில இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இந்த ஆக்ஸிஜன் தேவைப்படுது. பட் ஆனா அது வந்து வேற கிரேட். இந்த அளவு பியூரிட்டியா இருந்தா அது மெடிக்கல் கிரேடு. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, அது வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட். இண்டஸ்ட்ரீஸ்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியமா இது வந்து பயன்படுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ஆக்ஸிஜனுடைய தேவை இருக்கு. 2வது பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இது வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்தது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு இந்த ஆக்ஸிஜன் வந்து தேவைப்படுது. ஸோ ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல, ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படுது. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்ல இது இது வந்து தேவைப்படுது. கெமிக்கல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எனர்ஜி புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இது தேவைப்படுது. அடுத்து மெட்டல் புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல தேவைப்படுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். நெறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இதனுடைய தேவை இருக்கு. ஸோ கோவிட் டைம்ல மட்டும் தான் இதுக்கான டிமாண்ட் இருக்கு. அது என்ன டிமாண்ட் இருக்குன்னு அப்படின்னு இல்ல. ஏன்னா கோவிட் டைம்ல தேவைப்படுது மெடிக்கல் ஆக்ஸிஜன். அது மத்த டைம்லயும் அதுக்கான டிமாண்ட் எப்பவுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்லயும் நெறைய தேவை இதுக்கான தேவை வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸிஜன் மார்க்கெட்டினுடைய கிரவுத் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன விட ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு இதனுடைய தேவைக்கான பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அதாவது அதனுடைய சிஏஜிஆர் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அது எவ்வளோன்னா 11% வரைக்கும் தேவை வந்து இன்கிரீஸ் ஆகுது 2025 அப்போ. ஏன் அப்படின்னாக்கா, லங் பேஷண்ட்ஸ் வந்து அதாவது நுரையீரல் அஃபெக்ட் பண்ண இல்ல ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸினுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆகுறனால, ஆக்ஸிஜனுடைய தேவையும் இன்கிரீஸ் ஆகுது. இது வந்து மெடிக்கல் சைட்ல. மத்தபடி இண்டஸ்ட்ரீஸ்ல தேவையும் அதிகரிக்குது. ஸோ இந்த தரவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பிசினஸ் டெவலப்மென்ட் அசோசியேஷன்ல எடுக்கப்பட்டது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோட மிஷினரீஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ ஆகும்? ஒரு பிளான்ட்ட வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஆக்ஸிஜன் புரொடக்ஷன் பிளான்ட்ல வந்து என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில முக்கியமானது கிரையோஜெனிக் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து ஆக்ஸிஜன லிக்விட் ஸ்டேஜ்ல வந்து கொண்டு போய் இது பண்ணுது. அதுக்கப்புறம் அத பிரஷர சேஞ்ச் பண்ணி, அத வந்து சிலிண்டர்ஸ்ல அடைச்சு விற்கப்படுது. ஸோ இப்போ ஒரு ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட்ட நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, அதுக்கான செலவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 25,000 30 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். பட் நல்ல ஒரு பெரிய பிளான்ட் போடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50 லேக்ஸ்ல இருந்து 1 crore வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து தேவைப்படும். பட் பேசிக் பிளான்ட் வந்து 25 லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்கொயர் ஃபீட் அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ லேபர் இந்த மாரி செலவு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் இந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாக்கா, வெறும் ஃபில்லிங் மிஷின் மட்டும் வாங்கி வச்சு, நீங்க வந்து சிலிண்டர்ஸ ப்ரொக்யூர் பண்ணி, நீங்க ஃபில் பண்ணி நீங்க சப்ளை பண்ணலாம். ஃபில்லிங் மிஷின்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன லைசென்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் அல்லாம, லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து ட்ரேட் லைசென்ஸ் எடுக்கணும். என்ஓசி அவங்ககிட்டருந்து வாங்கணும். லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து. அது மட்டும் இல்லாம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து என்ஓசி வாங்கணும். எஃப்டிஏ அது வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லைசென்ஸ் வாங்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபேக்டரி லைசென்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபேக்டரி ரன் பண்றதுக்கான ஒரு நார்ம்ஸ் இருக்கும். அதுக்கான லைசென்ஸ் வந்து வாங்கணும். அது உத்யோகாதார்ங்கிறது எல்லா பிசினஸ்க்குமே நீங்க எடுக்க வேண்டியது. ஸோ லைசென்ஸ் அப்படிங்கும்போது முக்கியமான லைசென்சஸ் இதுதான். உத்யோகாதார் வந்து நீங்க வெப்சைட் udyogaathar.gov அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இப்போ வந்து ஒரு ஆக்ஸிஜன் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாவே கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ப்ரோக்ராம்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்இஜிபி அதாவது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மென்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லேருந்து, ஸ்டார்ட் அப் இந்தியாலேருந்து, முத்ராலேருந்து, சிஜிடிஎம்எஸ்சிலேருந்து ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்ல இருந்தெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து சப்சைடிஸும், ஹெல்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளான்ட்டினுடைய கெப்பாசிட்டிய பொறுத்து, நீங்க செய்ற பிசினஸுடைய டைப்ப பொறுத்து வந்து உங்களுக்கு மந்த்லி 2 லேக்ஸ்ல இருந்து குரோர்ஸ்ல பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இதில கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ ஆக்ஸிஜன் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான ஒரு அதிக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த சமயத்தில அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க இத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தகவல் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமானதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா கண்டிப்பா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில விளம்பரம் படுத்தணும் அப்படின்னாலும் அந்த இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.